ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைக்கப் போவது எந்த கூட்டணி என்ற கேள்வி தொடர்ந்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வதற்கான சாதக நிலையே இன்னமும் மேலோங்கி காணப்படுகிறது. இந்த நிலையில் வடமத்திய மாகாண சபையின் முதலமைச்சர் நெருக்கடியும் தற்போது வலுவடைந்துள்ளது. இந்த நிலையில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் ரோபர்டோ பிளேக் இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். பொறுப்பு கூறாவிடின் அரசு ஜெனீவாவில் கடும் நெருக்கடியை எதிர்நோக்க கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். வணக்கம் நேயர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி: நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்தாவிடின் இலங்கைக்கு நெருக்கடி, ரோபர்டோ பிளேக் தெரிவிப்பு, இராணுவ மயமாக்கல் தொடர்பில் சம்பந்தன் எம்பி எடுத்துரைப்பு என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி இன்று வெளிவந்துள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தாவிடின் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் நெருக்கடிகளை சந்திக்கும் நிலை இலங்கைக்கு ஏற்படும் என்று இலங்கை வந்துள்ள அமெரிக்காவின் தெற்காசிய விவகாரங்களுக்கான ராஜாங்க செயலாளர் ரோபர்டோ பிளேக் தெரிவித்துள்ளார். இருநாள் விஜயமாக நேற்று புதன்கிழமை மாலை இலங்கை வந்த ரோபர்டோ பிளேக் நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், வெளிவிவகார அமைச்சர் ஜெயல் பீரிஸ், அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா உள்ளிட்ட பலரையும் சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடனான சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த ரோபர்டோ பிளேக் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் நேற்று காலை 7 மணி முதல் 8 மணி வரை ரோபர்டோ பிளேக் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோரை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். இந்த பேச்சுக்களின் போது ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அதி பாதுகாப்பு வலயங்களில் மக்கள் மீள குடியேற்றப்படாமை, வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படும் இராணுவ மயமாக்கல், தடுத்து வைக்கப்பட்டுள்ள இளைஞர் யுவதிகளின் விவகாரம், காணாமல் போனவர்களது விடயம், பாராளுமன்ற தெரிவுக்குழு விவகாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இரு தரப்பினரும் கலந்துரையாடியதாக இன்றைய வீரகேசரியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. கூட்டமைப்பின் செயற்பாட்டினாலேயே தீர்விற்கான முயற்சிகளில் தம்பிதம், ரோபர்டோ பிளேக்கிடம் அரசாங்கம் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதியை நியமிக்காமையே தீர்வு முயற்சியை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என அமெரிக்காவின் தெற்காசிய விவகாரங்களுக்கான ராஜாங்க செயலாளர் ரோபர்டோ பிளேக்கிடம் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை வந்துள்ள ரோபர்டோ பிளேக் நேற்று சபை முதல்வரும் அமைச்சருமான நிமல் சிறிபாலடி சில்வாவை சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போதே அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அமைச்சில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழு தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அரசாங்கம் பிரச்சினைக்கு தீர்வு காண தயாராக உள்ளது. இதற்காகவே பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அரசாங்கம் அமைத்துள்ளது. ஆனால் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதியை நியமிக்காமையினால் அதனை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற தெரிவுக்குழுவிற்கு பிரதிநிதி ஒருவரை நியமிக்குமே ஆனால் தீர்வுக்கான பேச்சுக்களை முன்னெடுக்க முடியும் என அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா ரோபர்டோ பிளேக்கிடம் எடுத்து கூறியதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர கிழக்கில் ஆட்சி அமைப்பது குறித்து ஆளும் கட்சியினர் அலரி மாளிகையில் நேற்று நீண்ட நேரம் ஆராய்வு, முதலமைச்சரை தெரிவு செய்ய குழுவும் நியமனம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைப்பது மற்றும் வடமத்திய சப்ரகமு மாகாணங்களில் முதலமைச்சர்களை நியமிப்பது தொடர்பில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி நேற்று நீண்ட நேரம் கூடி ஆராய்ந்துள்ளது. அலரி மாளிகையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான பசில் ராஜபக்ச, டலஸ் அழகப்பெரும, சுசில் பிரேமஜயந்த, மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண முதலமைச்சரை தெரிவு செய்வதற்கு அமைச்சர் பசில் ராஜபக்ச தலைமையிலான அமைச்சர்களான டலஸ் அழகப்பெரும, சுசில் பிரேமஜயந்த, அனுர பிரியதர்சன யாப்பா ஆகியோரை உள்ளடக்கிய குழுவும் நியமிக்கப்பட்டது. குறிப்பாக கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைக்கும் விவகாரம் குறித்தே நீண்ட நேரம் ஆராயப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சபையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் என்று ஆளும் கட்சி கூறி வருகிறது. எனினும் கிழக்கில் ஆட்சி அமைக்க யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் குறிப்பிட்டு வருகிறது. மேலும் கிழக்கு மாகாண சபையில் முஸ்லிம் காங்கிரசுக்கு முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க தயார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியுள்ளது. இந்த நிலையில் இன்னும் முடிவு காணப்படாத இழுபறி நிலையாகவே கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைக்கும் விடயம் நீடித்து வருவதாக
அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் மூக இன்றி கிழக்கில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினால் ஆட்சி அமைக்க முடியாது என்றில்லை, சும்மா வரமாட்டார்கள், கேட்டதையெல்லாம் கொடுக்க முடியாது என்கிறார் கெஹலிய என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அரசாங்கத்தின் கதவு சிகை அலங்கார நிலையத்தின் கதவை போன்றதாகும். அந்த கதவினூடாக இவர் வேண்டுமானாலும் வரலாம், இவர் வேண்டுமானாலும் சென்று விடலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் வந்து செல்வர். இவ்வாறான நிலையில் கிழக்கு மாகாணத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஆட்சி அமைக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்றி ஆட்சி அமைக்க முடியாது என்றில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கெஹலிய ரம்புக்கொல்ல தெரிவித்தார். விருப்பு வாக்குமுறை தேர்தல் என்பதால் பேரம் பேசல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆட்சி அமைப்பதாயின் யாரும் சும்மா வரமாட்டார்கள், அதற்காக கேட்பதையெல்லாம் கொடுக்கவும் முடியாது என்று அவர் தெரிவித்தார். ஊடகத்துறை அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் மூக உயர்புடம் நாளை கூடுகிறது, பேச்சுக்கள் தொடர்கின்றன என்கிறார் ஹக்கீம், பேசுவதற்கு காத்திருக்கிறோம் என்கிறார் சம்பந்தன் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எத்தரப்புக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் தமது கட்சி நாளை சனிக்கிழமை இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் கேசரிக்கு தெரிவித்தார். அரசாங்கத்துடனும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடனும் பேச்சு நடத்திய பின்னர் நாளை நடைபெறவுள்ள கட்சியின் அதிஉயர்பீட கூட்டத்தில் ஆராயப்பட்ட பின்னரே இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை இரு தரப்பினரிடமும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதலமைச்சர் பதவி, முஸ்லிம்களுக்கான கரையோர மாவட்டம் உட்பட பல முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுக்களை நடத்த உள்ளதாகவும் நேற்று அரசு தரப்பினருடன் பேச்சுக்களை நடத்தியதாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர் நசீர் அகமது தெரிவித்தார். முதலமைச்சர் பதவி மற்றும் முஸ்லிம்களுக்கான கரையோர மாவட்டம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். கிழக்கு மாகாண சபை தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் 1,32,000 வாக்குகளை பெற்றுள்ளது. இது முஸ்லிம் வாக்குகளில் 65%. இந்த தரப்பு எமக்கு நியாயமான சலுகைகளை வழங்க முன்வருகிறதோ அத்தரப்புக்கு ஆதரவு வழங்குவதே கட்சியின் நிலைப்பாடாக இருக்கும். இறுதி முடிவு கட்சியின் அரசியல் உயர்பீடத்தினால் எடுக்கப்படும் என முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் ஜனாதிபதி பிள்ளையான் நலரி மாளிகையில் சந்திப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வெளிவந்துள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் போட்டியிட்டு கிழக்கு மாகாண சபை தேர்தலில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. அலரி மாளிகையிலேயே இந்த சந்திப்பு நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு மாகாண சபையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஆட்சி அமைப்பது தொடர்பிலும் முதலமைச்சர் தெரிவு குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு மாகாண முதலமைச்சர் பதவியில் எவ்விதமான பிரச்சனையும் இல்லை என்றும் 3 மாகாணங்களிலும் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றவர்களுக்கே வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி பிள்ளையானிடம் உறுதியளித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் பதவி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியைச் சேர்ந்த ஒருவருக்கே வழங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான கெஹலிய ரம்புக்கல்ல கருத்து தெரிவித்தார் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர தமிழகத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் சிங்களவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. ஜியா தெரிவிப்பு, தமிழர்களை பற்றி கருணாநிதி பேசாமல் இருப்பது நல்லது என்கிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், குற்றவாளிகள் தொடர்பாக சட்ட ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள ரஷ்யாவுடன் உடன்படிக்கை, அமைச்சரவை அங்கீகாரம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் தமிழ் பிரதேசத்தில் சிங்கள குடியேற்றம், 500 ஏக்கர் வயல் காணிகளை பகிர்ந்தளிக்கவும் நடவடிக்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் கொக்கு தொடுவாய் தமிழ் பிரதேசத்தில் சிங்கள குடும்பங்களை குடியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதுடன் அவர்களுக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமான 500 ஏக்கர் வயல் காணிகளை பகிர்ந்தளிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் தம்மிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, சப்ரகமுவே கெட்டல்வாக் நெஹ நெகனஹிர முஸ்லிம் காங்கிரஸ் தீரனே அது உத்திரமெத மஹ எமதி சட்டன உனுசும் வே அவசான் தீர்ணையே இரிதா என்ற பிரதான தலைப்புடன் திவ இன பத்திரிகை வெளிவந்துள்ளது. சப்ரகமு மாகாணத்தில் பிரச்சனை இல்லை, கிழக்கு மாகாணம் குறித்து முஸ்லிம் காங்கிரசின் இறுதி தீர்மானம் இன்று. வடமத்திய மாகாண சபையின் முதலமைச்சர் போட்டியும் உக்கிரமடைந்துள்ளது, இறுதி தீர்மானம் ஞாயிற்றுக்கிழமை என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய திவ இன பத்திரிகை வெளிவந்துள்ளது. வடமத்திய மாகாண சபையின் முதலமைச்சர் பதவி யாருக்கு என்ற போட்டி தற்போது ஆளும் கட்சிக்குள் உக்கிரமடைந்துள்ளதாகவும்
உள்ளதாகவும் இதில் 3 உறுப்பினர்கள் தற்போது முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போட்டு தமது காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் ஆளும் தரப்பிற்கு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்திருந்தன. இந்த நிலையில் இது குறித்த இறுதி தீர்மானம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்படும் என திவைன பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் சந்த கெட்டுமின் துவால லெபு உத்தரமத ஏஜாபே மந்திரிகே ரியதுரு மருதகி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தேர்தல் காலத்தில் காயமடைந்த வடமத்திய மாகாணத்தின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் சாரதி உயிரிழந்ததாக அந்த செய்தியும் அனுராதபுர கெட்டமட்ட சம்பந்த தெப்பிரிசம வினய பியவரட்ட என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அனுராதபுர மோதலில் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினர் குறித்தும் ஒழுக்காற்று விசாரணை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து இதனுடன் தொடர்புடைய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு செயற்பாட்டாளர்கள் குறித்தும் ஒழுக்காற்று விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கேலி ரம்புக்கல்ல தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஜுலம்பிட்டிய அமரே யாலி ரிமாண்ட் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ஜுலம்பிட்டிய அமரே என்ற பாதாள உலக குற்றவாளி மீண்டும் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி அனுரபுர சந்த சட்டன தேவனி பில்ல கனி இஜாப்ப அபேட்சிக்கான் தெதெனா அத்தர கெட்டுமேதி சஹகார ரியதுரு மருட்ட என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப வெளிவந்துள்ளது. அதுவும் தேர்தல் வன்முறையில் 2வது உயிர் பலி எடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் சாரதி சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக அந்த பிரதான தலைப்பு செய்தியை லங்கா தீபம் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர மகாமதி வருண் நம் கிரீம இரிதாட்ட கல்யாய் உத்தர மெதட்ட பத்து சந்தான பிரிச கொலம்பட்ட கென்வா அதஹஸ் விமசாயி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. முதலமைச்சர்களை பேரிடுவது ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாண சபையில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு கருத்து கேட்கப்பட்டதாக அந்த தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர உத்திரமேத மகாமதி தூரே சோமசிரிட்ட தென்னை ராஜேட்ட இல்லிம் ரசக் என்ற தலைப்பில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. வடமத்திய மாகாண சபையின் முதலமைச்சர் பதவியை சோமசிரிக்கு வழங்குமாறு அரசாங்கத்திற்கு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அந்த தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இவை இன்றைய தாயகத்திலிருந்து வெளிவந்துள்ள செய்திகளாக இருக்கின்றன. நாம் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். எரிபொருள் நிரப்ப சுப்ரீம் கோர்ட் அனுமதி, கூடாம்குளம் எதிர்ப்பு குழுவுக்கு அடி என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. கூடாம்குளம் அணுமின் நிலைய உலைகளில் எரிபொருள் நிரப்ப சுப்ரீம் கோர்ட் அனுமதி வழங்கியது. இதை அடுத்து அணு உலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு சம்மட்டி அடி கிடைத்துள்ளது. இனி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட சட்டப்படி உரிமை இல்லை. தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் கூடாங்குளத்தில் 14,000 கோடி ரூபாய் செலவில் அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதை இயக்குவதற்கான ஆரம்ப கட்ட பணியாக உலைகளில் யுரேனியம் நிரப்பும் பணி கடந்த திங்கட்கிழமை மேற்கொள்ளப்படுவதாக இருந்தது. எனினும் கூடம்குளம் எதிர்ப்பாளர்கள் மேற்கொண்ட எதிர்ப்பு நடவடிக்கைகளினால் இந்த பணிகள் தடைப்பட்டதாகவும் எவ்வாறாயினும் எரிபொருள் நிரப்புவதற்கு தற்போது உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தினமலரின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர டீசல் விலை லீட்டருக்கு 5 ரூபாய் உயர்வு, கேஸ் சிலிண்டருக்கு வந்தது கட்டுப்பாடு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தினமணி பத்திரிகையும் எடுத்துக்கொள்வோம். அதன் இன்றைய பிரதான செய்தியும் கூடாம்குளத்தில் எரிபொருள் நிரப்புவதற்கு உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளமை குறித்து வெளிவந்துள்ளது. கூடாம்குளம் எரிபொருள் நிரப்ப தடையில்லை, உச்ச நீதிமன்றம் என்ற தலைப்புடன் தினமணி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர டீசல் விலை லீட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தப்பட்டமை குறித்த ஒரு செய்தியையும் மற்றும் 4 நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஒரு செய்தியையும் தினமணி அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அத்துடன் ஸ்ரீரங்கத்தில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியையும் தினமணி அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த செய்திகளோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.